அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலையில் மார்கழி மாத பௌர்ணமியில் வரும் கிரிவலத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் உள்ள மகாதீப மலையை பௌர்ணமி நாளில் பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபடுகின்றனர். அதன்படி மார்கழி மாத பௌர்ணமி வருகின்ற 13ஆம் தேதி அதிகாலை 5:29 மணிக்கு தொடங்கி மறுநாள் 14ஆம் தேதி அதிகாலை 4:46 மணிக்கு நிறைவு பெறுகிறதுங்க. அந்த நேரத்தில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரமாகுங்க. மேலும் ஆருத்ரா தரிசன வழிபாடும் 13ஆம் தேதி நடைபெற உள்ளதுங்க. அப்பொழுது மகா தீபம் ஏற்றப்பட்ட கொப்பரையில் சேகரிக்கப்பட்ட மகா தீப மை நடராஜருக்கு சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுங்க. அதன் பிறகு பக்தர்களுக்கு வழங்கப்படுங்க. மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் உள்ள மகா தீப மலையில் பக்தர்கள் கிரிவலம் சென்று சிவபெருமானை வழிபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்த மாதத்தில் பௌர்ணமியும் ஆருத்ரா தரிசனமும் நடைபெற உள்ளதுங்க. கிரிவலம் என்றாலே அனைவரும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை கிரிவலம் தான் ஏராளமானோர் மேற்கொள்வது. இதனை திருவண்ணாமலை கிரிவலம் என்றும் அருணாச்சல கிரிவலம் என்றும் சொல்வார்கள். அக்னி தலமாக விளங்குகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆகுங்க. திருவண்ணாமலை சிவபெருமான் அக்னி வடிவில் எழுந்தருளி தலமாகவும் உமையாளாகவும் உடலில் பாதி இடம் கொடுத்து அம்மையப்பனாக காட்சி தரும் தலமாகவும் திகழ்கிறது. அனைத்து நலன்களையும் தரக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் எதை நினைத்து செல்கிறோமோ அதை நிறைவேற்றி அத்தனை நலன்களையும் தரக்கூடியது. வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேணுங்க. வாய்ப்பு உள்ளவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேணுங்க. வேண்டியது அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி தருவாருங்க. வறுமையின் பிடியில் இருந்து மீண்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். ஞானம், செல்வம், வாழ்க்கை என அனைத்திலும் உயர்வை தரக்கூடிய கிரிவலம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அற்புத சக்தி கிரிவலத்திற்கு உண்டுங்க. 14 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையை கொண்ட திருவண்ணாமலை மலையின் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கமாகுங்க. இந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவாங்க. தமிழகம் மட்டுமின்றி அண்டைய மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக கருதப்படும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்களுக்கு மார்கழி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரமாகுங்க. வருடத்தின் முதல் ஏகாதேசியே புண்ணியம் தரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி திருநாளாக அமைந்துள்ளதுங்க. இதற்கு அடுத்து வரும் 2025ஆம் ஆண்டின் முதல் பிரதோஷமே சனி மகா பிரதோஷமாக அமைந்துள்ளதுங்க. இது மற்றொரு சிறப்பம்சமாகுங்க. திருவண்ணாமலை கிரிவலம் என்பது கைலாயத்தில் வீட்டிற்கும் சிவபெருமானையே சுற்றி வந்து வழிபடுவதற்கு சமமாகுங்க. பிறவி துன்பங்களை போக்கி முக்தி அள்ளி கொடுக்கக்கூடியது கிரிவல வழிபாடாகுங்க. மற்ற நாட்களில் செல்வதை விட பௌர்ணமி நாளிலே அதிகமானவர்கள் கிரிவலம் செல்வது வழக்கமாகுங்க. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு பௌர்ணமி ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வருதுங்க. 2025இல் முதல் ஏகாதேசி மட்டுமல்ல, முதல் பௌர்ணமியும் மிகவும் சிறப்புக்குரியதாகுங்க. முதல் பௌர்ணமி நாமே சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மார்கழி திருவாதிரையான ஆருத்ரா தரிசன நாளில், அதுவும் சிவ வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமையில் அமைந்துள்ளதுங்க. சிவனின் அருளை பரிபூர்ணமாகவும் எளிதாகவும் பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் என்பதால் பக்தர்கள் இந்த நாளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜனவரி மாத பௌர்ணமியில் கிரிவலம் செல்ல நினைப்பவர்கள் ஜனவரி 13ஆம் தேதி காலை 5:04 மணிக்கு துவங்கி ஜனவரி 14ஆம் தேதி அதிகாலை 3:57 மணிக்குள் தங்களின் கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. போகி பண்டிகை, ஆருத்ரா தரிசனம், தை மாத பிறப்பு என பல சிறப்புகள் ஒரே நாளில் சேர்ந்து வரும் தினத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுக்குங்க. ஆருத்ரா தரிசன நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் நடராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடத்தப்படுங்க. இந்த நாளில் தான் சிவ பெருமானுக்கு திருவாதிரை களி நைவேத்தியமாக படைத்து வழிபாடுவது வழக்கமாகுங்க. சேந்தனாருக்கு அருள் செய்வதை போல் ஈசன் நமக்கும் அவருடைய அருளை வழங்குவார் என்பதால் தான் இந்த நாளில் அனைத்து இடங்களிலும் களி சமைத்து படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளதுங்க. மார்கழி மாத பௌர்ணமி நன்னாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்து ஏராளமான பலன்கள் கிடைக்குங்க. பௌர்ணமி நாளன்று சதுரகிரி மலை வழிபாடு, திருவண்ணாமலை கிரிவலம் போன்றவை சிறப்பானதாகுங்க. மாதந்தோறும் பௌர்ணமியான முழுநிலவு வருங்க. ஆனால் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மற்றும் மார்கழி மாதத்தில் வரும் மார்கழி பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகுங்க. மார்கழி மாதம் வரும் பௌர்ணமியில் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க. உடல் நலம், ஆரோக்கியம் அடையுங்க.
நைவேத்தியமாக களியை படைத்து வழிபாடு செய்வது சிறப்பாகுங்க. மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் திருவாதிரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகுங்க. பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு கிரிவலம் சென்றால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகுங்க. அதன்படி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருகின்றனங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம் தரும் நல்லதொரு நிகழ்வு. செவ்வாய்க்கிழமை நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர கடன் பிரச்சனைகள் தீரும், வறுமை நீங்கி செல்வம் பெருகும். கிரிவலம் வந்தால் பாவங்கள் முழுவதும் நீங்கிவிடும், மேலும் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தையும் நமக்கு தோற்றுவிக்கும். திருவண்ணாமலையில் சித்தர்கள் சூட்சம வடிவில் வலம் வருவதாக கூறப்படுகிறதுங்க. பௌர்ணமி நாளன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டுமா என்று கேட்டால் கிடையாதுங்க. வருடத்தின் 365 நாளும் மலை வலம் வரலாங்க. பிறந்த நாள், திருமண நாள், மூத்தோர்களின் நினைவு நாள் என்று எந்நாளும் சிவபெருமானை நினைத்து வலம் வரலாங்க. திங்கட்கிழமை கிரிவலம் வர இந்திர பதவி கிடைக்குங்க. செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் வர கடன் வறுமை நீங்குங்க. புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்குங்க. வியாழக்கிழமை கிரிவலம் நாணம் கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை கிரிவலம் வர வைகுண்ட பதவி கிடைக்குங்க. சனிக்கிழமை கிரிவலம் வர பிறவி பிணி அகலுங்க. ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கிட்டுங்க. கிரிவல பாதையான 14 கிலோமீட்டர் தூரத்தை பக்தர்கள் நடந்துதான் கடக்க வேணுங்க. இடமிருந்து வளமாக மட்டுமே சுற்றி வர வேணுங்க. நமச்சிவாயா மந்திரத்தை உச்சரித்தபடியே சிவ புராணத்தை பாராயணம் செய்தபடியே கிரிவலம் வர வேணுங்க. அப்பொழுதுதான் கிரிவலம் வருவதற்கான பலனும் புண்ணியமும் கிடைக்குங்க. மலையை சுற்றி கிரிவலம் வரும்போது அங்கிருக்கும் சாதுக்களுக்கு தானம் செய்வது சிறப்பாகுங்க. சாதுக்கள் வடிவிலே சித்தர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு அன்னதானம் செய்வதால், தானம் கொடுப்பதன் மூலம் நமது பாவங்கள் நீங்குங்க. கிரிவலம் செல்வதால் தான் முழுமையான பலன் கிடைக்கும் என சித்தர்கள் கூறியுள்ளனருங்க. மார்கழி மாத பௌர்ணமியில் குலதெய்வத்தையும் பெருமாளையும் மனதார வழிபட்டு வந்தால், மனதார பிரார்த்தனை செய்தால் மகத்தான பலன்களை பெறலாங்க. பௌர்ணமி முழுநிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள். தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியில் இருந்து நம்மை காக்குங்க. அம்மன் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபடுங்கள். வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீருங்க. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையில் சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அம்பாளை வணங்குவது விசேஷமாகுங்க. தம்பதியிடையே ஒற்றுமை மேலோங்குங்க. முக்கியமாக பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானதாகுங்க. இந்த நன்னாளில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது பல நன்மைகளை வாரி வழங்குங்க. மலைவளம் அல்லது கிரிவலம் எனப்படுவது புனித மலையாக கருதும் மலையோ அல்லது கோயில் அமைந்த மலையோ வலம் வருதலாகுங்க. கைலை மலையே வலம் வரும் பழக்கம் இருந்து வருகிறது. கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுதல் என்று பொருள் ஆகுங்க. அதனால் மலையை சுற்றி வருவது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும். அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரத்தில் தோன்றும். இந்த நாள்தான் ஆருத்ரா தரிசனம் என்று உலகெங்கும் உள்ள சிவபெருமான் கோவில்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை பெற்று தருங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் மலையை வலம் வந்து வழிபடும் கிரிவல வழிபாடு மிகவும் பிரபலமானதாகுங்க. இங்கு சிவனே மலையாக வீற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும், சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த இடம் என்பதாலும் இங்கு மலையை சிவனாக கருதி பக்தர்கள் வலம் வந்து வழிபடுவது வழக்கமாகுங்க. வருடத்தின் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்வதற்கு ஏற்றது என்றாலும் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாகுங்க. திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம், கிழமை, நட்சத்திரம், திதி ஆகியவற்றில் கிரிவலம் செல்வதற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டுங்க. கிரிவலம் செல்வதற்கு என்று தனியாக விதிமுறைகள் உள்ளது. இவற்றை முறையாக பின்பற்றி கிரிவலம் செல்பவருக்கு சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அனைத்து சித்தியாகம் என்பது நம்பிக்கையாகுங்க. கோவிலில் இறைவனை வலம் வருதலை போல மலையை வலம் வரும் பழக்கம் இங்குள்ளதுங்க. மலையை சுற்றி வர இரு வழிகள் உள்ளன. மலையை ஒட்டி செல்லும் வழியில் பாறைகள், முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது. மலையை சுற்றியுள்ள பாதையே ஜடவர்ம விக்ரம பாண்டியன் கிபி 1240 திருப்பணி செய்யப்பட்டது. பொதுவாக மக்கள் வரும் பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யாமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம் என 8 லிங்கங்களும், ரமண மகரிஷி, சேஷாஸ்திரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்றோர் சமாதிகளும் அமைந்துள்ளன. எல்லா நாட்களிலும் மலையே மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறதுங்க. இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறதுங்க.
இம்மலையில் இன்னும் சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக கூறப்படுதுங்க. மலையை வலம் வரும்போது இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.